ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது 11 சீசன் நடந்திருக்கு. 11வது சீசனை பத்தி நாம ரீசெண்டா அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஹரியானா சாம்பியன் ஆயிருப்பாங்க, இதெல்லாம் நாம பேசியிருந்தோம். பட் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். இப்போ ப்ரோ கபடி பார்க்க வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்கலாம். அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, ப்ரோ கபடி லீக் 11 சீசன் நடந்திருக்கு. 11 டீம் டிஃபரெண்டா சாம்பியன் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ 11 டீம் என்னங்கிறதையும் நான் சொல்லப் போறேன். அந்த டீமுக்கு யாரு கேப்டனா இருந்தாங்க அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சப்போ அப்படிங்கிறதும் உங்களுக்காக நான் கண்டிப்பா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிகேஎல் சீசன் 1 அதிலிருந்தே ஆரம்பிப்போம். பிகேஎல் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஐபிஎல்லையும் ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிச்ச டீம் வந்து ராஜஸ்தானை பேஸ் பண்ண ஒரு டீம் தான். இங்கேயுமே ராஜஸ்தானை பேஸ் பண்ண ஒரு டீம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன் ஆயிருப்பாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்போ வந்து லீட் பண்ண பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவ்னீத் கௌதம் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் தான். அவர் வந்து லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். ஸோ அவர் தான் லீட் பண்ணியிருந்தாரு. இந்தியாவுக்காக 2010 ஏசியன் கேம்ல கோல்டு மெடல் வின் பண்ண பிளேயரும் கூட. பட் இந்த நவ்னீத் கௌதம் வந்து நிறைய பேருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஸோ இவர் வந்து அந்த சீசன்ல அந்த டீமை சூப்பரா வந்து கைட் பண்ணி சாம்பியன்ஷிப்புமே அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் தான், அதாவது நவ்னீத் கௌதம் தான் ப்ரோ கபடி லீகோட டிராஃபியை தூக்கின முதல் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனை அவர்கிட்ட தான் இருக்கு. அதை தொடர்ந்து ப்ரோ கபடி லீக் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் சீசன் 1ல ரன்னர் அப்பா முடிச்சிருந்த யூ மும்பா டீம் சீசன் 2ல வந்து சாம்பியன் ஆயிருப்பாங்க. இந்தியாவோட கேப்டன் கூல் அண்ட் கபடி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு நேம்னா அது அனுப் குமாரா கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே அனுப் குமார் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்காரு தலைவர். அந்த அளவுக்கு அவரோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியா கபடிக்கும் சரி, பிகேலையும் சரி இருந்திருக்கு. மோனஷ்கா பாஷா அப்படின்னு ஒரு செல்ல பேருமே நம்ம அனுப் குமாருக்கு இருக்கு. அவர் லீட் பண்ண யூ மும்பா டீம் தான் செகண்ட் சீசன் வந்து சாம்பியன் ஆயிருப்பாங்க. யூ மும்பாவோட கேப்டனா அனுப் குமார் வந்து சூப்பராகவே வழிநடத்தியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மகுடம் சுற்ற வகையில தான் அந்த டிராஃபி அப்படிங்கிறது அந்த சீசன் அவங்க வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சீசன் 1லயே அவங்க அடிச்சிருக்கணும் ஜெய்ப்பூருக்கு எதிராக. பட் மிஸ் பண்ணாங்க. அது சீசன் 2ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ப்ரோ கபடி லீக் சீசன் 3, 4, 5 இது மூணுமே பட்னா பைரட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் ஆதிக்கம் பண்ண காலகட்டம். ஸோ 3 சீசனுமே பட்னா பைரட்ஸ் மட்டும் தான் சாம்பியன்ஸ், ஆட்ரிக் சாம்பியன்ஸ். இதுவரைக்கும் அந்த ஒரு ரெக்கார்டை இது அந்த டீமாலுமே முறையடிக்க முடியல. அவங்க தான் அதிக டிராஃபிஸை வச்சிருக்கிற ஒரு டீமாவும் இருக்காங்க. பட்னா பைரட்ஸ் பிகேஎல் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் யாரு அப்போ லீட் பண்ணியிருந்தாங்க பட்னா பைரட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டீலர்ஸை பிகேஎல் சீசன் 11ல டிராஃபி அடிக்க வச்சார்ல ஒரு கோச் மன்பிரீத் சிங். ஸோ அந்த மன்பிரீத் சிங் தான் பிகேஎல் சீசன் 3ல பட்னா பைரட்ஸை வந்து லீட் பண்ண கேப்டன் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ மன்பிரீத் சிங் மட்டும் தான் ஒரு கேப்டனாவும் டிராஃபியை தூக்கி ஒரு கோச்சாவும் டிராஃபியை தூக்குன ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் பிகேஎல் சீசன் 4. ஸோ இப்போ பட்னா பைரட்ஸ் டிராஃபி வின் பண்ணப்போ யார் இந்த டீமுக்கு கேப்டனா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடை சேர்ந்த இப்போ தமிழ் தலைவாஸ் டீமோட கோச்சா இருக்கிற தமிழ்நாடு மக்கள் அண்ட் ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே கபடி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த பேர் தெரியும். அண்ட் செல்லம்மா அண்ணா அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுவாங்க. தர்மராஜ் சேரலாதன், சேரா அண்ணா அப்படிங்கிறவர் தான் பிகேஎல் சீசன் 4ல பட்னா பைரட்ஸ் டிராஃபி வின் பண்றப்போ ஒரு கேப்டனா இருந்தாரு. சேரா அண்ணா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிறது பட்னாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருந்துச்சு. ஓவராலா பட்னா பைரட்ஸ் டீம் அவர் வந்து லீக் ஸ்டேஜும் சரி, நாக் அவுட்ஸ்லயும் சரி லீட் பண்ண விதங்கள் அப்படிங்கிறது டெர்ரிஃபிக்கா இருந்துருந்துச்சு. அண்ட் பர்தீப் நர்வால அவர் யூஸ் பண்ண விதங்கள், அதுக்கப்புறமா பர்தீப் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அல்டிமேட் தான். ஸோ சேரா அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. பர்தீப் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ரெக்கார்ட் பிரேக்கரா மாத்தின விஷயத்துல. ஸோ அந்த கேப்டன் வந்து சேரா அண்ணா தான். பிகேஎல் சீசன் 5. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீசன். ஏன்னா பர்தீப் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் உருவான ஒரு காலகட்டம் இது. ஸோ சாதனைகளுக்கு பேர் போன பர்தீப் நர்வால் தான் அந்த டீம் பட்னா பைரட்ஸை சீசன் 5ல லீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர் நம்மளோட பர்தீப் நர்வால். ஸோ இப்பயுமே பெருசா அவருக்கு ஏஜ்லாம் ஆயிடல, 30 கூட வரல. ஸோ இப்போ அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது டவுன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பார்க்குற பர்தீப் நர்வால் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப்பான ஒரு பிளேயர். பட் அந்த பர்தீப் நர்வால் அப்படிங்கிறதெல்லாம் பீக்ல இருந்த ஒருத்தர். ஸோ அவரெல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே பர்தீப் நர்வால் ஃபேனா தான் இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவர் தான் அந்த டீமை ஒரு கேப்டனாவும் இருந்து ஒரு லீடிங் ரைடராவும் இருந்து கொண்டு வந்து சாம்பியன்ஷிப் அடிக்க வச்சிருப்பாரு பிகேஎல் சீசன் 5 பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பிகேஎல் சீசன் 6. இந்த டிராஃபியை வாங்கி கொடுத்த கேப்டன் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. அவரெல்லாம் அப்படியே வந்து கண்டுகாணாம போக வச்சுட்டாங்க. வேற யாரும் கிடையாது. ஹக்கி அப்படின்னு அழைக்கப்படுற ரோஹித் குமார். ரோஹித் குமார் பெங்களூரு புல்ஸ் அப்போ பவன் ஷராவத் தான் இருந்த காலகட்டம். ஸோ
ஸோ ரோஹித் குமார் தான் அங்க வந்து மெயினா இருந்திருப்பாரு. அதற்கு முன்னாடியே அவர் பட்னால வந்து பல ட்ரைனிங்லாம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸ் வந்திருப்பாரு. ரந்தீப் சிங் ஷெராவத்துக்கு கீழே இவரோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் ஏ கேப்டன் அண்ட் பிளேயர் வந்து டெரிஃபிக்கா இருந்திருக்கும். பிகேஎல் சீசன் 6ல ஒரு கேப்டனா பெங்களூரு புல்ஸுக்கு முதல் கோப்பையை வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு நம்ம ரோஹித் குமார். அதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதும் டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். ஸோ பிகேஎல் சீசன் 6 வின் பண்ணது பெங்களூரு புல்ஸ், கேப்டன் ரோஹித் குமார் அப்படிங்கிற ஒரு ரைடர். அடுத்ததா பிகேஎல் சீசன் 7. ஸோ இங்க டிராஃபியை வின் பண்ண டீம் பெங்கால் வாரியர்ஸ். அந்த சீசன் அவங்க டிராஃபி வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்த பிளேயர் நம்மளோட பிரபஞ்சன் அண்ணன் தான். ஸோ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செம்மையா வந்து டீமை வந்து பயங்கரமா வச்சுட்டு இருந்தாரு. அண்ட் பிரபஞ்சன் மட்டும் இல்லாம இந்த டீம் கேப்டனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மேன் ஹீட்டர் மணிந்தர் சிங், த மைட்டி மணிந்தர். அவர்தான். மணிந்தர் சிங்கும் உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. பட் இப்போ இருக்கிற மணிந்தர் சிங் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப்பான ஒருத்தர் தான். பட் அப்போ வந்து செம்ம பீக்ல இருந்தாரு. பிகேஎல் சீசன் 7 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமா இருந்துருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸ்க்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லயும் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ பெங்கால் வாரியர்ஸை லீட் பண்ணி மணிந்தர் சிங் வந்து இந்த டிராஃபியை அந்த டீமுக்காக வாங்கி கொடுத்திருப்பாரு. ஒரு பெரிய பெரிய பூஸ்டா இருந்துச்சு பெங்கால் வாரியர்ஸுக்கு அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்றதுக்கு. பட் இப்போ வரைக்கும் பெருசா பண்ணல அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். அண்ட் தென் பிகேஎல் சீசன் 8. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 8 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு. ஏன்னா அது வந்து கொரோனா பீரியட்ல வந்து அந்த சீசன் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. பட் அந்த சீசன் தான் இன்னொரு பிளேயர் வந்து செம்ம டெரிஃபிக்கா உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு, நவீன்குமார் கோயத். ஸோ அந்த வந்து நவீன்குமார் கோயத் அப்படிங்கிற ஒரு புது பிளேயரோட எமர்ஜிங் ஏரியாவா அது இருந்துருந்துச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அந்த சீசன் பட்னா பைரட்ஸும் கலக்கியிருப்பாங்க. ஏன்னா சச்சின் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து எமர்ஜ் ஆயிருப்பாரு. ஃபைனல் பிட்வீன் நவீன்குமார் கோயத் வெஸ் சச்சின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது டமாண்டலி கேசியா பட்னா பைரட்ஸா மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு. அண்ட் சீசன் 8ல தான் நவீன்குமார் கோயத்தோட டீமான டமாண்டலி கேசி ஃபைனல் வந்திருப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம்ல வந்து அப்போ டீம்ல இருந்த நவீனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம இன்ஜுரி காரணமா கொஞ்சம் அவதிப்பட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அப்போ வந்து சந்தீப் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் இருந்தாரு. விஜய் மாலிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். இந்த 2 பேரும் வந்து அப்போ டெல்லி வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாங்க. பட் அப்போ அந்த டீமோட கேப்டனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ டமாண்டலி கேசியோட கோச்சா இருக்கிற ஜோகிந்தர் நர்வால், லெஃப்ட் கார்னர் பிளேயர். ஸோ அவர் தான், அந்த டிஃபெண்டர் தான் அப்போ வந்து அந்த டீமை வந்து வழிநடத்திட்டு இருந்தாரு. அவருக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். யங்ஸ்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால அந்த டிராஃபியை கொஞ்சம் ஈஸியாவே ஜோகிந்தர் நர்வால் வின் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் ப்ரோ கபடி லீக் சீசன் 9. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பல யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கேயே உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் 9ல தான் நரேந்தர் கண்டோலா அப்படிங்கிற ஒரு பிளேயருமே எமர்ஜ் ஆயிருப்பாரு. ஸோ சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நிறைய டீம்ஸ் வந்து போட்டியில வந்து நின்றுப்பாங்க. பட் இருந்தாலும் அப்போ வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிராஃபி ஃபர்ஸ்ட் சீசன் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா 8 சீசன் அவங்களால என்ன பண்றதுனே தெரியாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஒரு வழியா 9வது சீசன்ல தங்களோட 2வது டிராஃபி அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. அப்போ கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில் குமார். சுனில் குமார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிகேஎல்ல, அதாவது இந்த ப்ரோ கபடியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபசலுக்கு அப்புறமா என்னோட ஃபேவரட் கேப்டன் வந்து கண்டிப்பா நான் சுனில் அப்படின்னு தாராளமா சொல்லுவேன். சுனில் குமாரோட லீடர்ஷிப் அப்படி அழகா இருக்கும். பிகேஎல் சீசன் 11லயுமே அவர் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி சுனில் குமாரோட கேப்டன்சியின் கீழ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அந்த டிராஃபியை அசால்ட்டா தூக்கியிருப்பாங்க. அண்ட் தென் ப்ரோ கபடி லீக் சீசன் 10. இதுக்கப்புறமா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸா இருந்தாலும் நாங்க வேலைக்கு ஆகாது, வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு நாங்கள் டிராஃபி அடிச்சு காட்டுறோம் அப்படின்னு பிசி ரமேஷ் சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 10 டிராஃபி வின் பண்ணியிருந்த டீம் வந்து புனேயி பல்டன். அந்த டீமை லீட் பண்ண கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங் கேப்டன் அஸ்லம் இனம்தார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். அவரோட கேப்டன்சி அந்த ஒரு பிளேயரா அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல். இந்த டீம் பில்ட் ஆகிறதுக்கு அனுப்குமாருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் இந்த டீமை வந்து கட்டமைச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்ச பிசி ரமேஷ்க்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஒரு கோச்சா. பட் அஸ்லம் இனம்தார் ஒரு யங் கேப்டன் மாதிரியே தெரியல. அவரோட ஸ்டோரிலாம் கேட்கும் போதே தெரிஞ்சிருச்சு இவர் தான் சரியான கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. தரமா டீமை லீட் பண்ணாரு, சூப்பரா டிராஃபி அடிச்சாரு, டாமினன்ஸ் பண்ணி டிராஃபி வின் பண்ணியிருப்பாங்க அந்த சீசன். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிராஃபி வின் பண்ணியிருந்தது வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிறது. ஹரியானா ஸ்டீலர்ஸோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு யங் கேப்டன் தான், ஜெய்தீப் தாஹியா அப்படிங்கிற லெஃப்ட் கவர் பிளேயர். ஸோ ஒரு டிஃபெண்டர் வந்து ஒரு டிராஃபி வின் பண்ணாருன்னா ஒரு கேப்டனா எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. அதுல வந்து ஜெய்தீப் தாஹியா அப்படிங்கிறவர் வந்து
ஒரு பிளேயராகவுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் தான். என்னதான் இன்ஜுரி இருந்தாலும் திரும்பவும் கட்டுலாம் போட்டு வந்து கூட ஆடுவாரு. அவருக்கு அவ்வளோ டெடிகேஷன் இருக்கும் கபடி மேல. ஒரு கேப்டனா ஹரியானா சிலர்ஸ் அவர் லீட் பண்ண விதங்கள்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ ஹரியானா சிலர்ஸ் தான் பிகேஎல் சீசன் 11ஓட சாம்பியன் அண்ட் கேப்டன் ஷெய்தீப் தாகியா. கண்டிப்பா 11 சீசனுக்கும் நீங்க கேப்டன் யாரு, டிராஃபி வின் பண்ண கேப்டன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி வேற எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.